தரமான சினிமா விமர்சனங்களுக்கு எப்படி நம்மளுடைய ஃபில்மி கிராஃப்ட் சேனல் இருக்கோ அதே மாதிரி சினிமா அல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுறதுக்கு தான் நம்மளுடைய ரெண்டாவது சேனலான ஃபில்மி கிராஃப்ட் கார்னர். அந்த சேனலுடைய லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அந்த சேனலை பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2021 ஒரு சைனீஸ் தைவானிஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் கிரைம் மிஸ்ட்ரி ட்ராமாவாக வெளியான த சோல். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனியுடைய சேர்மன், ஒரு பெரிய பணக்காரர், படத்துடைய ஆரம்பத்திலேயே கொலை செய்யப்படுறாரு. இந்த கொலையாளி யார், இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இந்த படத்துடைய கதைக்கிழமை 2031 நடக்கிறதாக தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த படத்துடைய கான்செப்ட். ஏங்க இதெல்லாம் இன்றைக்கி நடக்குமா என்ன, சும்மா கட்டுக்கதை ஏதாவது அளந்து விடாதீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படிங்கிறதுக்காகவே இதெல்லாம் ஃப்யூச்சரில் இருக்கும், இந்த டெக்னாலஜி மூலமாக இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவே ஃப்யூச்சரில் கதைக்களம் நடக்கிறதாக தான் இந்த கதை சித்தரிக்கப்பட்டிருக்கு. இதை நான் கிளியராக முதல்ல சொல்லிடுறேன். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் லயங். இவர் பேசிக்காக ஒரு ப்ராசிக்யூட்டரு, தாய்பே லா அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒரு நபர், ரொம்ப நேர்மையான ஒரு ஆள். ஆனால் இவர் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, என்னைக்கு இறந்து போவார் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. அப்படி ஒரு நாளும் எண்ணிக்கிட்டு தான் இருக்காப்புல. இவருக்கு ஆபோ அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி, அவங்களும் கணவரோட அதே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒரு நபர். அவங்களுமே ரொம்ப நேர்மையான ஒரு லேடி தான். இப்படித்தான் ரெண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் படத்துடைய ஆரம்பத்திலே கிளியராக நமக்கு சொல்லப்பட்டிருது. இப்போ நம்ம கதாநாயகனை பொறுத்தளவுக்கு இவருக்கு கேன்சரு, இவருடைய மனைவி ஆனால் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. தான் மனைவி எந்த விஷயமே தன்னுடைய மனைவிக்காக தான் சேர்த்து வைக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் இவருக்கு இருக்குது. ஏன்னா எப்போ இறந்து போகும்னு நமக்கு தெரியாது. இதன் காரணமாக கொஞ்சம் எப்பயுமே வருத்தமாகவே தான் சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தா அதுக்கு உடம்பு வேறு சரியில்லை. இந்த தருணத்தில் படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் காமிக்கப்படுறாரு. அவருடைய பேர் வேங், பெரிய கார்ப்பரேட் கம்பெனியுடைய சேர்மனு அந்த ஆள். அவர் ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல பெரிய பங்களா மாதிரி ஒரு வீடை கட்டி வச்சிருக்காப்புல மலைக்கு நடுவில். அந்த வீட்டில் இருந்து போலீஸுக்கு இந்த 911 மாதிரி இருக்கக்கூடிய ஹெல்ப்லைனுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் ஒன்று வருது, இமீடியட்டாக வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு. உடனே 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போய் காலிங் பெல் அடித்தா அந்த வீட்டு வேலைக்காரமாக தான் கதவை திறக்குது. ஆமாம், இங்கேருந்து கால் வந்தது எங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்னால், அப்படியா சார், நான் வீட்டு வேலைக்காரமாக தான், எனக்கு தெரியல, ஒரு வேளைக்கு ஐயா கால் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வாங்க உள்ளே வேணா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த அம்மா உள்ளே போய் பார்த்தா யார் கால் பண்ணாங்களோ அந்த கோடீஸ்வரர், அவர் கொடூரமாக தாக்கப்பட்டு அவருடைய பெட்ரூம்லேயே இறந்து போய் கிடக்கிறாரு. தலையில் யாரோ ஹெவியாக 10 தடவை அடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மண்டை பொழந்துருக்குது, ரத்தம் ஓடுது. அப்படி நிலைமையில அவர் இறந்து போய் கிடக்கிறாரு. பக்கத்தில் அவருடைய இப்போ ரீசெண்டாக கல்யாணம் பண்ண 2வது மனைவி, அவங்களும் மயங்கி போய் கிடக்கிறாங்க. ஆனால் இந்த வேங் எந்த ஆயுதத்தால் அடித்து கொலை செய்யப்பட்டாரோ அந்த ஆயுதம் இந்த அம்மாவுடைய கையில் இருக்குது. இவங்களும் மயங்கி நிலைமையில தான் பக்கத்தில் கிடக்கிறாங்க. இப்போ போலீஸ் போய் உடனே எனக்கு பேக்கப்புக்கு இன்னும் டீம் வேணும், அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வேணும், இமீடியட்டாக அனுப்புங்கன்னு சொல்லி இந்த இடத்த எல்லாத்தையும் கிரைம் சீனை கிளியர் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த கேஸை நம்ம கதாநாயகன் கையில் எடுக்கிறாப்புல. அவர் எடுத்து ஒருத்தராக விசாரிக்கும் போது இந்த வேலைக்காரமாவை கூப்பிட்டு, ஆமாம் நீங்கள் எங்கே இருந்தீங்க, எப்படி போலீஸ் உள்ளே வரும்போது உங்களுக்கு என்ன நினச்சுனே தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா இல்லை சார், ஆக்சுவலி அவருக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருக்கார். யாரா அந்த இறந்து போன வேங்குக்கு அவருக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருந்தார். அந்த பையன் போலீஸ் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஸ்பாட்டை விட்டு பஞ்சா பறந்து ஓடினான். அவன் எதுக்கு ஓடினான் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியாது, ஆனால் அந்த பையன் வீட்டில் இருந்து ஓடினான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒருவேளைக்கு அவன் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது அந்த வேலைக்காரமா. இப்போ சரி நீங்கள் போகலாம், நீங்கள் தான் நம்ம பக்கத்தில் மயங்கி கிடந்தது, உங்கள் வீட்டுக்காரர் தானே கொலை செய்யப்பட்டது, நீங்கள் வாங்க அப்படின்னு அந்த 2வது மனைவியை கூப்பிட்டு விசாரித்தா, அவங்களுடைய பேர் லீயன், அவங்கள கூப்பிட்டு விசாரித்தா அந்த அம்மா சொல்லுது, இவருடைய பையன் ஒருத்தன் இருக்கான் வேங் தீன்னு, அந்த பையன் தான் இந்த கொலையை பண்ணது, அவன் என் கண்ணு முன்னாடி தான் பண்ணான். நான் மாடியில் நின்றுக்கிட்டு இருந்தேன், வெளியே அப்படி நல்லா காத்தோட்டமாக இருக்குமேங்கிறதுக்காக அந்த பெரிய பில்டிங்குடைய அந்த மாளிகையுடைய மாடியில் நின்றுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அவர் கத்துற சத்தம் கேட்டுச்சு. வேமா கீழே பார்த்தா அந்த பையன் ஏதோ மாந்திரிக வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்தில் என் கணவனை இழுத்து போட்டு என் கையில் கிடச்சதே ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தாலேயே அடித்து கொலை பண்ணா.
நான் கேட்க போகும்போது என்னையும் தள்ளி விட்டுட்டா, நான் சுயநினைவு போய் அப்படி விழுந்துட்டேன், எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ஆயுதம் என் கையில் இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் போலீஸை பொறுத்தளவுக்கு அந்த பையன் அவன் தான் இந்த கொலையை பண்ணினா அப்படிங்கிறதுக்கான சாட்சிகள் தடயங்கள் எல்லாமே கிளியர் கட்டாக இருக்குது. இதன் காரணமாக அவனை தூக்குது போலீஸு. இதுக்கப்புறம் இந்த கதையில் நம்ம எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய அடுத்தடுத்த திருப்பங்கள் இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல அந்த ஸ்கிரிப்ட், அதுக்கான ஸ்க்ரீன் பிளே. ஒரு சூப்பரான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஸ்கிரிப்ட் இது. பட் இருந்தாலும் அதுக்கு திரைக்கதை மூலமாக தான் இன்னும் அதிகமாக சுவாரஸ்யத்தை படத்துடைய டைரக்டர் செங் சேர்த்திருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த கதை அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை. எந்த இடத்துலையுமே அவ்வளவு லேஸில் நீங்கள் யூகிக்க முடியாத ஒரு ஸ்கிரிப்ட். ஆனால் அதில் பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு சில படங்கள் அட்டேங்கப்பா சான்ஸில் பஸ் என்னவா நரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அந்த கதை உங்களுக்கு கிளியராக புரியணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஓரியல் போலோவுடைய த மிராஜ் படத்தை நீங்கள் சொல்லலாம். அந்த படமும் இந்த மாதிரி ஒரு, அதாவது நான் சொல்கிற மாதிரி அவ்வளவு லேஸில் புரியாது, பட் புரிஞ்சிச்சுன்னா சான்ஸே கிடையாது பஸ், இப்படிலாம் யார் யோசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அது. இந்த படத்துடைய டைரக்டர் செங்கு அந்த மாதிரி ஒரு தரமான ஸ்கிரிப்டை வச்சு தான் விளையாண்டுருப்பாப்புல இந்த கதையில். ரெண்டாவது, இந்த படத்தை நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நீட்டாக இருக்கும். பட் இருந்தாலும் ஹீரோ ஹீரோயின் 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸை சொல்லணும். ஒரு சில நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருடைய போர்ஷன் தான் பாஸ் இந்த படத்தில் எதுக்கு பாஸ் எவ்வளவு சுவாரஸ்யமாக ஸ்கிரிப்ட் போய்கிட்டு இருக்கு, இந்த டைமில் தேவையில்லாமல் இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை, நான் சொல்கிறது இந்த நம்ம கதாநாயகனுக்கு இருக்கக்கூடிய கேன்சர் நோய், அதுக்கு என்ன பண பிரச்சனை, அதுக்கு என்ன பண்ணுது இந்த குடும்பம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் சைடில் ஓடும். இதெல்லாம் ஏன் பாஸ் தேவையில்லாமல் இழுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணலாம். அதை நான் இங்கேயே சொல்கிறேன். ஆனால் இவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு தன்னுடைய அற்புதமான நடிப்புனாலேயே அந்த படத்தை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சைடில், அந்த பர்சனல் சைடில் என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த நிறைய பண்ணப்படுற சீன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை தாறுமாறாக தெரிக்க விட்டுருப்பாங்க ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே. இது போக இந்த படத்துடைய எடிட்டருடைய ஒர்க்கை நீங்கள் சொல்லியே ஆகணும். இந்த படத்தை பாருங்கள், எடிட்டர்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. அப்கமிங் எடிட்டர்ஸ்னால் நிச்சயமாக அந்த படம் நீங்கள் பார்த்தே தீரணும். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த கதை நரேட் பண்ணப்பட்ட விதம். படத்தில் என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் ஆடியன்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க படம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு, ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது அப்படின்னா, இந்த ட்விஸ்ட்டை படத்துடைய இன்ட்ரோல் பிளாக்லேயும் நீங்கள் பரபரப்பாக இருக்கணும்னு சொல்லி ரிவீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதை எந்த இடத்துல இந்த சீனை பிளேஸ் பண்ணி ரிவீல் பண்ணால் ஆடியன்ஸுக்கு டெஃபினட்டாக ஒரு ஒரு ஜெர்க் இருக்கும், சான்ஸே இல்லை பஸ் இப்படியா நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த சீன் பிளேஸ்மெண்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பார் படத்துடைய எடிட்டரு. இந்த படம் நெடுகளும் எடிட்டருடைய மாயாஜாலம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் தான் படத்துடைய ஹீரோ. அந்தளவுக்கு பிரில்லியண்ட்டாக கட்ஸ் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணியிருப்பார். முக்கியமான ஒரு விஷயம் திருப்பியும் சொல்கிறேன், இந்த கதை முதல்ல உங்களுக்கு புரியணும். புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த படம் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பிடிச்ச படமாக இருக்கும். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்லாம் ஒன்றுமே உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பாஸ் இதையா சொன்னார், இதில் என்ன இருக்குது, ஒரு சாதாரண கதை தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த படம் முழுவதாக பொறுமையாக உட்காந்து பாருங்கள். பார்த்துட்டு கதை புரியலைன்னா எங்கேயாவது படிச்சுட்டு கூட திருப்பி 2வது தடவை பாருங்கள். சூப்பரான ஒரு படம் இது. அடல் கான்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் அடல் கான்டென்ட் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் சப்டைட்டிலோடு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பார்த்து மகிழுங்கள். தரமான ஒரு படம். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.